ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்க விஜய் வேணும். இன்னைக்கு நம்ம எந்த படம் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேவாரா தான். ஜூனியர் என்டிஆர் நடிச்சது. ஸோ தெலுங்கு ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரிவ்யூ எடுப்போம் படம் எப்படி இருக்குன்ட்டு. வாங்க. దేవరా வேற லெவலா இருக்கும். మూవీ సూపర్ సూపర్. జై ఎన్టీఆర్. బాగుంది సినిమా సూపర్. మామూలుగా లేదు. యాక్షన్ మూవీ అసలు ఎర్ర సముద్రం అనే పేరే హైలైట్ బ్రో. అసలు அனிருத் பிஜிஎம் காணி மியூசிக் காணி பீபட்சம். காமெடியான சந்தானம் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு காமெடியான படத்தை வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்கு. தெலுங்கு தமிழ் లాంగ్వేజ్ బ్యారియరే கிடையாது. పాన్ ఇండియా మూవీ. వచ్చాడు కొట్టాడు తెంగితే దేవరా అనాలా. దేవరా పடம் நல்லா இருக்கு. సెకండ్ హాఫ్ அந்த மாதிரி எதுவுமே இல்ல, வேற லெவல்ல இருக்கு. చాలా బాగుంది సినిమా. సూపర్. యాక్షన్ ఫిల్మ్ ஃபுல் ஆக்ஷன் த்ரில்லர். எப்படி நல்லா நோ லாக்லாம் இல்ல, ஃபுல் ஆக்ஷன் பிளாக்கா இருக்கு. ஃபுல்லாவுமே ஆக்ஷன். ஃபுல் ஆக்ஷன் பிளாக். தமிழ் தெரியாது ப்ரோ, தெலுங்கு. ஓகே அனிருத் பிஜிஎம் ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் நல்லா இருக்கு ப்ரோ. సూపర్ మ్యూజిక్ బిజిఎం సూపర్. అనిరుద్ దేవరా అడిగాడంటే చెప్పాడని అంతే. லைக் விஎஃப்எக்ஸும் பயங்கரமா இருந்தது. லைக் ஃபைட் சீக்வன்ஸும் சூப்பரா இருந்தது. செம்மையா இருக்குல்ல. அது ஹாஃப் அன் ஹவர் ஆகட்டும் 40 மினிட்ஸ் ஆகட்டும், பியூட்டி இருக்குல்ல, அந்த பியூட்டி வந்து நல்லா காமிச்சிருக்காங்க. தேவையா? கண்டிப்பா தேவை. பியூட்டி இல்லாம எப்படி? எவ்ரி மூவி எந்த ஃபிலிம் ஆகட்டும் அது பியூட்டி கண்டிப்பா இருக்கணும். ஜானி வேணும் நல்லா பண்ணுது. ரொமான்டிக் சீன்ஸ் இருக்குது, பட் வந்து 1 மணி நேரம் 50 நிமிஷம் அது வரை நீங்க பார்த்துக்கணும். அப்புறம் தான் ரொமான்ஸ் வரும். இப்போ நீங்க உள்ள போனீங்கன்னா உங்க காசு வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் தான். அனிருத்துக்காக ஒரு 10 நிமிஷம் உட்காரலாம், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது. லாக் எதுவுமே இல்ல, நார்மல் ஸ்டோரி. ஓகே பஸ் அது நம்ம பார்ட் 2க்காக மேபி சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க போல. பார்ட் 1 எதுவும் அந்த அளவுக்கு தெரியல, செகண்ட்ல தான் தெரியும். ఇంటర్వెల్ సీన్ అయితే ఎక్సలెంట్ గా ఉంది. డెఫినెట్ గా చూడండి, ఫ్యామిలీ అందరూ వచ్చి చూడండి. పక్కాగా బ్లాక్ బాస్టర్ కొట్టాడు, రికార్డ్ బ్రేక్ అయింది. జై 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 ఎన్టీఆర్. ఎన్టీఆర్ క్లైమాక్స్ సూపర్ బ్రో. அந்த ఇంటర్వెల్ బ్యాంగ్ ఓవర్ హైప్ అంతే. సాంగ్ సింగ్ వేరే లెవెల్ బ్రో. జాన్వీ కపూర్ వేరే లెవెల్ బ్రో. ఎక్స్ప్రెషన్స్ சூப்பர் ப்ரோ. ஒண்ணுமே இல்லை, எங்கேயாவது கதை கிரிப் இருக்கணும். ஃபுல்லா தெலுங்கு ஆடியன்ஸ்குள்ள வெர்ஷனை கொண்டு வந்துட்டு நான் தமிழ் பண்ணா எப்படி பண்ண முடியும்? ஏதாவது ஒன்னா கனெக்ட் ஆகணும். எப்படி இப்போ ஆர்ஆர் வந்து எப்படி இருந்துச்சு, பாகுபலிலாம் எப்படி இருந்துச்சு, ரசிச்சுட்டே இருந்தோம். அந்த மாதிரி சின்ன ஃபீல் குட்டா இருக்கணும், ஏதாவது கனெக்ட் ஆகணும். இந்த கனெக்ட் ஆகல. பாகுபலியோட பயங்கரமா இருக்கு. பாகுபலி அது செத்த எலி மாதிரி இருக்கிறது. நீங்க வேற கடல் இல்லையா? அவன் கடல் அதை போட்டு அப்படியே பொறுத்து நாடுறாங்க. சத்தியமா நல்லா இருந்தது. உண்மையிலேயே அது கடலுக்குள்ள தான் ஷூட் பண்ணாங்கன்ற மாதிரி இருக்கும். அதெல்லாம் சொன்ன விஎஃப்எக்ஸ் சூப்பரா இருக்கு. சிரிப்பா இருக்குது. பில்டப்லயே ஓட்டுறாங்க. சலார் பத்துல பண்ணாத பில்டப்ல இந்த 10 பண்ணி வச்சிருக்காங்க. ஆரம்பத்துல வந்து சுறாவோட என்ட்ரி, ஜில்லாவோட கதை, அப்புறம் பாகுபலியோட கிளைமேக்ஸ்னு என்னென்ன கிண்ட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு கிண்டி வச்சிருக்காங்க. முடியல. விஜய் சார் ஃபேனா இருப்பாரோ தெரியல, அப்படிதான் தெரியுது. அவர் விஜய் சார் ஃபேன் இல்ல, அவர் வந்து ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு நினைச்சு என்னென்னவோ பண்ணி வச்சிருக்காப்ல. எதுவுமே நம்மளால உட்கார முடியல. ஆக்சுவலா படமே 2.75 மணி நேரம் to 3 மணி நேரம் தான் போகுது. ஆனா என்னமோ ஒரு 6 மணி நேரம் படம் பார்த்து ஒரு ஃபீல் வருது. எந்த இடத்துலயுமே நமக்கு கனெக்ட் ஆகல. நம்ம உட்காந்து ரசிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. படத்துல ஊர்பட்ட ஃபைட் வருது, எந்த ஃபைட்டுமே ரசிக்க முடியல. ஏன்னா படம் அந்த அளவுக்கு மொக்கையா போகுது உண்மையிலேயே. பிஜிஎம் வைஸ் எல்லாமே கரெக்டா, ஸ்கிரீன் பிளே வைஸ் எல்லாமே கரெக்டா பண்ணிருக்காங்க. எந்த மிஸ்டேக் சிஜி வைஸ் மட்டும் ஒரு சின்ன இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. அதை மட்டும் கரெக்ட் பண்ணிட்டா படம் தான் நல்லா இருந்திருக்கு. டபுள் ஆக்ஷன் வந்து நான் 2 பேரும் ஒரே ஸ்கிரீன்ல நான் இன்னும் பார்க்கல ப்ரோ. பார்த்தா டபுள் ஆக்ஷன் மாதிரி தெரியல. பட் ஓகே வந்து ஃபைட்லாம் இருக்குது. ஃபைட்ல வந்து 10 நிமிஷத்துக்கு ஒரு ஃபைட் இருக்கு. ஆனா எதுக்கு இந்த ஃபைட்னு தெரியல. அவங்களுக்குள்ளேயும் சண்டை போடுவாங்க. ஒரு 4 குரூப் வந்து அவங்களுக்குள்ளேயும் சண்டை போடுறாங்க. அதான் ஃபைட்ஸ். நீங்க பாகுபலியில பாப்பீங்களா, கட்டப்பாயன் பாகுபலியை கொண்டான்னு அந்த மாதிரி இதுல ஒன்று தீங்க வந்து வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லை. உண்மையிலேயே எதுவுமே நம்புற மாதிரி இல்லை. இவனுங்களா ஒரு கதையை சொல்றானுங்க, அதை நம்மனா தான் சோறுங்கிறாங்க. நம்மளும் சரி நம்புறோம் அப்படின்னு சொல்லி உள்ள உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எதுவுமே நம்ம கனெக்ட் ஆகல. ரொம்ப மொக்க. ஃபுல்லா ஆக்ஷனா தான் இருக்கு. ஒரு சில இடத்துல லவ் சீன்ஸ் தான் வருது. அது நல்லா. செகண்ட் ஹாஃப்ல தான் லவ் சீன்ஸ் வருது. அது நல்லா இருக்கு. அவங்க ஒரு கமர்ஷியல் மூவி எடுத்து பண்ணிருக்காங்க, அதை கரெக்டா பண்ணிருக்காங்க. 2 தான் சுத்தமா வச்சுக்கலாம்.